ஆயுத எழுத்து நீட்சிக்கு வரவேற்கின்றோம். பிரதமர் டிமானிட்டைசேஷனுடைய இந்த பணத்தாள் மதிப்பு நீக்க விவகாரத்துடைய பலன்கள் தெரிய அதனது அசௌகரியங்கள் நீங்க 50 நாட்கள் தேவை என்று கேட்டிருந்தார். அந்த 50 நாட்கள் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு கட்டங்களில் இது விரிவாக விவாதிக்கப்படுகிறது. இதனது சாதக பாதகங்கள் அலசப்படுகிறது. முன்னாள் மத்திய நிதியமைச்சர் மற்றும் பொருளாதார நிபுணரான திரு பி சிதம்பரம் சென்னையில் பேசிய நிகழ்வில் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். இது தவறு என்று உணர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி மன்னிப்பு கோர வேண்டும். எமர்ஜென்சி தவறு என்று கருதி இந்திரா காந்தி மன்னிப்பு கோரினாரே அவ்வாறு என்று சொல்லியிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்தக்கூடியது. இது நன்மை பயக்காது. இந்த பிரச்சனைகள் நீங்கவே 6 மாதமாவது ஆகும் என்றெல்லாம் கூறியிருக்கிறார். அவர் பல்வேறு முக்கிய விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் தன்னுடைய உரையில். அதை தாண்டி அதிரடியான ரெய்டுகள் தொடர்ந்து வருகின்றன. தமிழ்நாட்டில் அது அதிரடியை கிளப்பி வருகிறது. அது குறித்த கேள்விகள் எல்லாமும் எழுகிறது. விவாதிக்கலாம். இன்றைய ஆயுத எழுத்து நீட்சியில் தொடர்கதையா பண பிரச்சனை. இந்த விவாதத்தில் பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் அவர்கள் இணைகிறார்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு திருச்சி வேலுசாமி அவர்கள் இணைகிறார்கள். இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். திரு நாராயணன் அவர்கள்ட்ட தான் தொடக்கத்தில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்த சாமானியன் டச் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றார். லாஜிக்கலாகவும் படுது. திரு சிதம்பரம் சொல்றது கணக்கில் பணம் இல்லாமல் செக்கு கொடுத்தா பவுன்ஸ் ஆச்சுன்னா சிறை தண்டனை வரைக்கும் வைக்கலாம். இன்னைக்கு கணக்கில் பணம் இருக்கு, ஆனால் பேங்க்கில் பணம் இல்லை, யாரை சிறை வைக்க அப்படின்னு கேட்குறாரு திரு சிதம்பரம். ரொம்ப லாஜிக்காக இருக்கு. அதாவது பேங்க் கொடுத்த பணத்தை, ஆர்பிஐ இஷ்யூ பண்ண பணத்தை பேங்குக்குள்ள போகாதபடி வச்சிருந்த அந்த பெருமை காங்கிரஸ் அரசை தான் சாரும். குறிப்பாக ப சிதம்பரம் அவர்களை தான். பேங்குக்குள்ள பேரலல் பிளாக் எக்கானமி என்று நாம் சொல்லப்படுகிற அந்த 14.6 லட்சம் கோடி 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டில் கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி பேங்குக்கு உள்ளே வராத வெளியே சுத்திக்கிட்டு இருந்தது. நிலங்கள் வாங்குவதற்காகவும் தங்கத்தை கடத்தி பதுக்குவதற்காகவும் மற்றபடி அத்தியாவசிய பொருட்களை பதுக்குவதற்காகவும் கருப்பு பணத்தை முதலைகளால் பதுக்கப்பட்டது. இதுதான் ஜென்ரலா நாம சொல்ற ஒரு விஷயம். அப்போ அந்த பதுக்கிய கருப்பு பணத்தை மீட்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை தான். எடுக்கப்பட்டதோட லாஜிக் சொல்றீங்க, ரேஷனலா சொல்றீங்க. ஆனா தொடரக்கூடிய நிலை பற்றிய கேள்வி எழுது இல்லையா? இன்னைக்கு என்கிட்ட வங்கியில காசு இருக்கு, அதனால என்னால எடுக்க முடியல அப்படிங்கிறது எவ்வளவு நாள் நீடிக்கும்? 50 நாட்கள் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. இன்னும் 50 நாட்கள். அதுதான் அதுக்கு விசிபிளா எந்த ப்ரூஃபும் இல்லையா? அதோட பலனுடைய ப்ரூஃப் அது எப்படி 50 நாள் கழிஞ்ச பிறகு தான் அதை பத்தி பேசணும். அதுல அநேகமான பணம் சிஸ்டத்துக்குள்ள வந்துருச்சு. வரட்டும், அதனால என்ன இருக்கு? வரக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. இல்லங்க, இன்னைக்கு ஒரு 4 லட்சம் கோடி 15 லட்சம் கோடி மதிப்பிழக்க செய்யப்பட்ட பணம் அதுல கணிசமா வரல அப்படின்னா அது கருப்பு பணம்னு அடையாளம் கட்டலாம். ஏன் அநேகமா வந்துருச்சு? எங்க கருப்பு? 3 விஷயம். ஒண்ணு, இந்த 14.5 லட்சம் கோடி பணம் அனைத்துமே உள்ளே வந்து விட்டது வங்கிக்குள்ளன்னு வச்சுப்போம். ஒருவேளை 30ஆம் தேதிக்குள்ள அதுல எல்லா பணமுமே வெள்ளை அல்ல அப்படின்னு தான் நம்ம தொடர்ந்து சொல்றோம். ஏனென்று சொன்னால் டிஸ்க்ளோஸ் பண்ணாத, அதாவது கணக்கில் வராத பணத்தை கூட எங்கே செல்லாது போய்விடுமோ அப்படின்னு டெபாசிட் பண்ணிருப்பாங்க. அப்போ டிஸ்க்ளோஸ் பண்ணா அதுக்கு 50% 85% ஃபைன். அப்போ அந்த அமௌண்ட் எவ்வளோங்கிறது நாம 30ஆம் தேதி முடிந்த பிறகு ஒரு 10-15 நாட்களுக்குள்ள தான் அது தெரியும். ஒருவேளை ஒரு 2 லட்சம் கோடி வரலன்னு வச்சுங்க, அந்த 2 லட்சம் கோடி பிளஸ் இதுல கணக்கில் வராத பணம் எவ்வளவோ அதற்கு உண்டான அந்த ஃபைன் தண்ட தொகை இது எவ்வளவுன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ நமக்கு தெரிஞ்சு போயிடும் எவ்வளவு கருப்பு பணம் இருந்தது என்பது தெரிஞ்சிடும். 2 லட்சம் கோடி வராம வெளியில தங்குமா அப்படிங்கிற நான் என்ன சொல்றது, ஆப்ஷன் 2 தான் அது. ஆப்ஷன் 3 கூட ஒண்ணு இருக்குது. ஒருவேளை இதை விட அதிகமா வந்துருச்சுன்னா வரக்கூடாது, வராது. வந்துருச்சுன்னா 15 லட்சம் கோடி டிமானிடைஸ்ட் மணி கூட கூட வந்துருமா? ஏன்னா நேபாள் பணமும் சேர்ந்து கூட வந்துருச்சுன்னா அதுக்கு காரணம் காங்கிரஸ் தெரிஞ்சு போயிடும்ல. அதான விஷயம். திருச்சி வேலுசாமியுடைய முதற்கட்ட கருத்து இன்னைக்கு இந்த மாதிரி அவர் சொல்ற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த நோக்கம் ஒரு 4 லட்சம் கோடி வராம இருக்கணுங்கிறது இல்ல. இன்னைக்கு சிஸ்டத்துல ரெக்கார்ட் ஆகாத பணத்தை ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் தி அன்ரெக்கார்டட் கேஷ் அப்படிங்கிற போது எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் சூன்யமா போச்சு அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு இன்னைக்கே வரதுக்கான அவசியம் இருக்கு. திரு பி சிதம்பரம் அவர்கள் சொல்வது போல முதல்ல நண்பர் நாராயணன் அவருக்கு இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் வருவதற்கான எல்லா தகுதியும் வந்துருச்சு நான் முடிவு பண்ணிட்டேன்.
நீங்க ஒரு கேட்ட கேள்வியை வசதியா அப்படியே விட்டுட்டு அவர் தயார் பண்ணிட்டு வந்தது மட்டுமே சொன்னார். வங்கியில எனக்கு பணம் இல்லாம இருந்து நான் ஒரு செக் கொடுத்தா அது பவுன்ஸ் ஆயிட்டா அது குற்றம் மேல நடவடிக்கை எடுக்கிறீங்க. பணம் இருந்தும் வங்கியில அதான் என் கணக்குல பணம் இருக்கு ஆனா வங்கியில இருந்து கொடுக்கல அப்படின்னு குற்றம் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி அவர் பதிலே சொல்லல. செக்கா கொடுக்கலாம், டிடி எடுக்கலாம். இல்ல, ஒவ்வொரு நோட்டிலையும் ஆர்பிஐ கவர்னருக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார். இது ஐ பிராமிஸ் டு பே திஸ் அமௌண்ட் அப்படின்னு அந்த உத்தரவாதம் எனக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த விஷயத்தை சொல்லிருக்காங்க. நீங்க சொன்னதுக்கு நான் அவர் என்ன சொல்றாரு, 15 லட்சம் 14 லட்சம் கோடி வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? வராதுன்னு நினைச்சது உங்க பிஜேபி ஆட்சி. அதனால தான் இதை கொண்டு வந்திருக்கீங்க. வராமல் போனால் அதெல்லாம் கருப்பு பணம், அதெல்லாம் கள்ள பணம் அப்படின்னு வர வைக்கணும். எல்லாம் வந்துருச்சு. இப்ப இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டா, இல்ல பிரதமர் சொல்லலையே ஒரு 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி வராது. பிரதமர் எங்க சொன்னாரு? முன்னாள் பிரதமர், உலக வங்கியுடைய ஆலோசகராக இருந்தவர், ஆர்பிஐ கவர்னரா இருந்தவர், இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரா இருந்தவர், மிகப்பெரிய பொருளாதார மேதை, நேருக்கு நேரா ராஜ்யசபால பேசுறாரு. இது திட்டமிடப்பட்ட சூறையாடல், இது பிளான், இது சட்ட ரீதியான கொள்ளை அப்படின்னு சொன்னாரு. அப்பவே கேட்டு சிரிச்சுட்டு தான் உட்கார்ந்தாரு பிரதமர். பதில் எங்க சொன்னாரா ராஜ்யசபால? சொல்லலையே. சொல்ல வேண்டிய ராஜ்யசபால சொல்ல மாட்டார். ஆனா கோலாபாத்ல பேசுவார், கோவாவுல பேசுவார், சென்னையில பேசுவார். பார்லிமென்ட்ல அவரை பேசவே விடலங்க. யார் சொன்னா பேச விடலன்னு? யார் சொன்னா? அமைச்சர்கள் சொல்றாங்க. அமித்ஷா சொல்றாரு. அமைச்சர்கள் சொல்றாங்க. எந்த அமைச்சர் சொன்னாரு? இன்னைக்கு யார் யார பேச விடல? நீங்களே அமைச்சர் ஆயிட்டீங்க இப்பதான் தெரியுதுங்க. எந்த அமைச்சரும் சொல்ல பேச விடல சொன்னாரு. எந்த அமைச்சரையும் பேச விடாமல் இல்லை. இன்னொரு சொல்லுங்க, ஒன்னு புரிஞ்சுக்க. நீங்க பாராளுமன்றத்தில் பிரதமர் எழுந்து விட்டால் வேறு யாரும் நிற்க கூடாது, உட்காரணுங்கிறதா மரபு. அவர் எந்திரிக்கவே இல்லையேங்க. பார்லிமெண்ட்ல எப்ப மோடி பேசினாரு? அவர் தெருமுனையில தான் பேசிட்டு இருக்கிறாரு. தெருக்களில் பேசுகிறார், மேடையில பேசுறார், ஊர்ல பேசுறார், சந்துமனையில பேசுறார். பாராளுமன்றத்திலும் ராஜ்யசபையிலும் எப்ப பேசினார்? பார்லிமெண்ட்ல யார் யார பேச விடல அப்படிங்கிறது கோழியில இருந்து முட்டை வந்துச்சா? முட்டையில இருந்து இவர் பேசவே இன்னைக்குதான் இல்லைங்க. எப்பங்க பேசினாரு? பேசவே இல்லையேங்க. அவர் எல்லாம் அறிவித்தவர். இந்த 5,000 செல்லாதுன்னு சொன்னது அவர் நடத்தணும். காங்கிரஸ் பிஜேபி பேச விடலையா? பதில் சொல்லணும். பிரதமரை காங்கிரஸ் பேச விடலையா? இல்லாட்டி காங்கிரஸ்காரங்களை பிஜேபி காரங்க பேச விடலையா? பதில் சொல்லணும்ங்கறதா பிரச்சனையே நடந்தது. பாராளுமன்றத்தின் முடக்கமே இதை அறிவித்த பிரதமர் வந்து பதில் சொல்லிட்டு இருந்தான். அவர் வரவே இல்லைங்கிறதா நடப்பு. இன்னொரு முக்கியமான கேள்வி, ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு திருச்சி வேலுசாமி இன்சிஸ்ட் பண்ணது போல நீங்க சொல்லணும். இன்னொன்னு சொல்றாரு, இது யார் எடுக்கிறாங்க? இது அரசு ஒரு முடிவு எடுக்குது. ஆர்பிஐ வந்து ஒரு மாலையில கூடுது. ஒரு கவர்னர் பிளஸ் 14 டைரக்டர்கள் இருக்கணும். டெபுட்டி கவர்னர்ஸ் இருக்கிறாங்க. 4 டெபுட்டி கவர்னர்ஸ் இருக்கணும். ஆனா இல்ல இருக்கணுமா இருக்கலாமா? கரெக்டா சொல்லுங்க. இருக்கணும். இருக்கலாமா? 14 நீங்க இருக்கணும்னு சொல்றீங்க. இருக்கலாமா இருக்கணுமா? இல்ல இல்ல இருக்கணுமா இருக்கலாமான்றதுதான் விஷயம். இருக்கணும் தானே, அதுதானே இருக்கலாம். இல்ல இல்ல இது இல்ல 4 பேர் கூட இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் போதுங்க. ஏன் இல்லங்க? இல்ல எனக்கு புரியல. 14 பேர் பங்கேற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. 14 ஆர்பிஐ டைரக்டர்ஸ் பங்கேற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில 4 ஆர்பிஐ டைரக்டர்ஸ் தான், அதுல 3 பேர் தான் பங்கேற்கறாங்க. அப்படிங்கும்போது அது வந்து போதுமான கோரமா? 4 பேர் போதுமான கோரமா? அது 3 பேர்ன்றது ஒரு தகவலா சொல்லிருக்காங்க. 4 பேர் 3 பேர் தான் கலந்துக்கிட்டு இருக்காங்க. போதும். அவசர முடிவு எடுக்கும் 14 பேர் முடிவு எடுக்கும் 3 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. ஒரு பிரச்சனை கேக்குறேன். திட்டமிடல் இல்ல சார். நான் என்ன கேக்குறேன், இது சட்ட ரீதியாக தவறு என்று நீங்கள் சொல்கிறீர்களா? இவ்வளவுதான். இல்ல, அவர் எழுப்பக்கூடிய சந்தேகம் நியாயமான உங்கள்ட்ட அது ஒரு சந்தேகமும் இல்ல. நாங்க என்ன செய்யணும்ன்றது எங்களுக்கு தெரியும். சட்ட ரீதியா தவறுன்னு சொல்லுங்க பாப்போம். இல்ல சொல்றாரு. இல்ல தவறு, அப்ப கேஸ் போட சொல்லுங்க. இவ்வளவுதான விஷயம். நான் என்ன கேக்குறேன், முறையாக செய்யப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பொய் சொல்றாங்க காங்கிரஸ்ல. 2000 ரூபாய் நோட்டு இல்ல, அவங்க அச்சடிக்கவே இல்ல. பாருங்க, 48லயோ இல்லாட்டி மொரார்ஜி தேசிய காலத்திலயோ இதெல்லாம் அவசர சட்டத்தின் மூலமா செஞ்ச ஒரு சூழ்நிலையில இன்னைக்கும் அதை செஞ்சிருந்தா இன்னும் கூட லெஜிட்டிமேட்டா இருக்குமே. அன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சு சொன்னதுனால அந்த திட்டம் செயல்படுத்திய திட்டம் தோல்வி அடைந்தது. இன்னைக்கு வெற்றி அடைந்து விட்டது. வெற்றி அடையும். எப்படி அடையும்? வெயிட் பண்ணுங்க. அதான் 30ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இருங்க 24 நான் என்ன கேக்குறேன், 30ஆம் தேதி முடியட்டும். உங்கள் தொலைக்காட்சி உட்பட இந்த டிமானிட்டைசேஷன் எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லா வெற்றியும் தான் சொல்லுது. 30ஆம் தேதி வரவேற்றிருக்கிறார்கள். ஒருவேளை
இது தோல்வி என்றால் ஆகஸ்ட் நாம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது போல முடியல, அதுக்குள்ள ரிசல்ட் எதிர்பார்க்கறீங்க. அது எக்ஸாம் இருக்கும்போது மேக்ஸ் சயின்ஸ் இருக்கும்போது நீங்க ரிசல்ட் கொடுத்துருங்க. இது நியாயமா? ஹரி, நீங்க சொல்றது நியாயமா? இது நியாயம் இல்ல, இது தப்பு. இது எக்ஸாம் முடியறதுக்குள்ளே ரிசல்ட் வாத்தியார் கேள்வி கேட்டி மாணவர்களுக்கு பதில் எழுதுங்க. கேள்வியும் மோடி கேட்பாங்க, பதில் அவரே சொல்றாங்க. இங்க பிரச்சனை இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து என்ன சொல்றாங்க? 30ஆம் தேதி ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது போல டிசம்பர் 30ஆம் தேதி இந்தியால கருப்பு பணம் ஒழிஞ்சிரும். இந்த நடவடிக்கைக்கு பலன் தெரிஞ்சிரும் இல்லையா? அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, கல்யாணம் பண்ண உடனே குழந்தையை பெற்றுக்கணும்னு சொல்றீங்க. 10 மாசம் இல்லைங்க, ஒரு 50 நாள் வெயிட் பண்ணுங்க, பலன் தெரியும். ஒரு பலன் தெரியும், கண்டிப்பா தெரியும். அன்றைக்கு என்ன அறிவிப்பு வரப்போகுதுன்னு தெரியும். தொடர்ந்து இந்த நாட்டுல, குறிப்பா தமிழ்நாட்டுல 2-3 நாளா என்ன நடந்துகிட்டு இருக்குது, இந்த டிமானிட்டைசேஷனுடைய எஃபெக்ட்னால என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்தியா முழுக்க பாக்குறோம். எத்தனை ஆயிரம் கோடிகள் கைப்பற்றிருக்கிறார்கள். இந்த ரெய்ட சொல்றீங்க, இந்த ரெய்ட டிமானிட்டைஸ் பண்ணி தான் நடத்தணும்னு அவசியம் இல்லை. எப்ப வேணா இல்ல ஹரி, இது வந்து தவறான தகவலை நம்ம மக்களுக்கு சொல்லக்கூடாது. இந்த ரெய்டு என்பது எப்படி தகவல்கள் போச்சுன்னா, இந்த மணி டிரான்ஸ்பர் ஆகும் போது, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நோட்ஸ் மூலமா தான் தெரியுது லிங்க். இதுக்கு முன்னால எத்தனையோ நடந்திருக்குது, நமக்கு தெரியலையே. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க. அம்பானி, அதானி, டாடா, பிர்லா அவங்க எல்லாம் ஏழை, அவங்க எல்லாம் மாத்தல. இங்க இருக்க தமிழ்நாட்டுல தான் மாத்திருக்காங்க. குஜராத்ல வந்திருக்கீங்க. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்துல நடக்கலையா கேக்குறீங்க? இந்த மாதிரி குஜராத் தமிழ்நாட்டோட செஞ்சு முதல் பறிமுதல் மாப்பியில எங்க பண்ணல, ராஜஸ்தான்ல எங்க பண்ணல. இல்ல, இந்த பறிமுதல் மத்திய பிரதேச குஜராத்ல தான் முதல் நடக்குது. அப்புறம் மத்திய பிரதேச பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் தானே அது. ஏங்க நான் என்ன கேக்குறேன், ஆளை புடிச்சீங்கல்ல எல்லாம், அதாவது கறி திருநவனை புடிச்சிருக்கான், என்ஜின் திருநவனை விட்டான்னு அந்த காலத்துல எம்.ஆர். ராதா சொன்ன மாதிரி உலகத்துக்கே தெரிந்த லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வச்சிருக்க அவங்க கிட்ட எல்லாம் ஒண்ணுமே கருப்பு பணம் இல்ல. ஆனா இந்த சாதாரண நாட்டுல தான் இருக்கா. சேகர் ரெட்டி சாதாரண ஆளா? சேகர் ரெட்டி சாதாரண ஆளா? அம்பானிக்கு முன்னால சேகர் ரெட்டி ஒரு ஆளாங்க போது, ஒரு அதானிக்கு முன்னால ஒரு ஆளாங்க. அம்பானியும் அதானியும் உங்க காலத்துல என்னங்க பண்ணீங்க? இல்ல நான் சொல்றேன், எங்க காலத்துல என்ன பண்ணாங்க நீங்க சொல்றதுக்கு நான் கேக்குறேன். வேலுசாமி ஒரு நிமிஷம். என்ன பண்ணாங்க? 2004ல இருந்து 2014ல அதானிக்கு அந்த நேரத்தில் கொடுத்த கடன் 72,000 கோடி, அம்பானிக்கு 1,13,000 கோடி. ஆனா இன்னைக்கு ஏதோ பிஜேபி கடன் கொடுக்குதுன்னு தொடர்ந்து பொய் சொல்லி கொண்டிருக்கிறார். 30ஆம் தேதி வரைக்கும் நம்ம பொறுத்திருக்கணுமா? இஸ் இட் டூ early to judge? திருச்சி வேலுசாமி 30ஆம் தேதி இல்லைங்க, அடுத்த வருஷம் டிசம்பர் 30 வரலும் கூட இது முடியாது. அதனால இது வந்து வெனிசுலாவில் அந்த அரசாங்கம் எடுத்த முடிவு போல இது பெருசா கௌரவம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறது சரிதான். நடைமுறையில தப்பு வரும்போது தப்பு நடந்து போச்சு, நான் மாத்திக்கிறேன்னு சொல்ல என்ன தப்பு இருக்கு? தப்பு இல்ல, தப்பு வந்துருச்சுன்னு அவங்க கருதுறோம். நீங்க ஏங்க அப்பா ஏத்துக்கவே கூடாதுங்கிறீங்களா? இன்னும் கோடிக்கணக்கான இன்னும் 4 நாள் இருக்குங்கிறீங்களா? 4 நாள்ல என்னங்க ஜீபூம்பா மாதிரி நல்ல அறிவிப்பு வருங்கிறாரு. இது அலிபாபா குகையாது உடனே மாறுறதுக்கு ஜீபூம்பாடுறதுக்கு? ஏங்க கோடிக்கணக்கான பேர் இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் தவிச்சிட்டு இருக்காங்க. மருந்து வாங்க முடியாம குழந்தைகளுக்கு டாக்டரை கூட்டு போறது கூட தவிக்கிற நிலைமை இருக்கு. அது எவ்வளவு பெரிய பாவம். அந்த பார்த்ததுக்கு பின்னால் மாற்றிக்கொள்வதில் என்ன தவறு? மக்களுக்காக தானே ஆட்சி பண்றோம். இப்ப இந்த நாங்க பண மதிப்பு இழப்பு செஞ்சது வந்து தவறு, நாங்க பின்வாங்கிக்கிறோம்னு சொல்றது வந்து எவ்வளவு டிராஸ்டிக்கா இருக்கும். இல்லையா? அதுல ஒண்ணு தப்பு இல்லையா? என்ன இருக்கு? ஒரு தவறை தவறு நடந்து விட்டது நான் மாற்றிக்கொள்வேன் சொல்றதுக்கு ஒரு ஆண்மை வேணும், ஒரு துணிவு வேணும். இது நாங்க வந்து நான் நம்புறேன். இல்லன்னா பின்வாங்கிக்கணும் அப்படின்னு திரு பி. சிதம்பரமோ இல்ல இது தவறுன்னு சொன்ன ஒரு பொருளாதார நிபுணர் சொல்லல. இதை விமர்சனம் செய்யறாங்களே தவிர டேக் பேக் தி அனௌன்ஸ்மென்ட் யாருமே சொல்லல. நீங்க சொல்றீங்க ஏங்க டேக் பேக் தி அது வேற வழி என்னங்க? இப்ப வெனிசுலால என்ன நடந்திருக்கு? அதானே நடந்திருக்கு. ஹரி அது மாதிரி சொல்றேங்க. இங்க ஜிம்பாப்வே, லிபியா, நார்த் கொரியா இது போன்ற நாடுகள் தான் இந்த அளவுக்கான பண மதிப்பு இழப்பு மிகப்பெரிய நாடுகள் அதெல்லாம் செஞ்சிருக்கு. அந்த வரிசையில இந்தியாவும் இணைஞ்சிருக்கு. ஆஸ்திரேலியால முந்தா நாள் $100 ஆஸ்திரேலியால பண்ணலையா? என்னங்க இது? பொருளாதாரம் பேச மாட்டேங்கிறீங்க. பொருளாதாரத்துல நீங்க பாகிஸ்தான்ல 5000 பண்ணலையா? அதே பேச மாட்டேங்கிறீங்க. அப்புறமா நாங்க இதை செஞ்சிருக்கிறோம். இந்த ஆட்சி இதை செய்திருக்கிறது. ஏற்கனவே பதுக்கப்பட்ட பணம், கொள்ளையடிக்கப்பட்ட பணம், லஞ்சம், ஊழல் செய்த அத்தனை பணமும் தயாரிப்புல தான் வருது. 86% 500 ரூபாய் நோட்டும் 1000 ரூபாய் நோட்டும் 86%.
சரியா சொல்லணும்னா 2400 கோடி நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சு 2004ல பிஜேபி ஆட்சி போகும்போது எவ்வளவு இருந்துச்சு? 39%. ஏன் இது 86%? ஏன் ஹை டினாமினேஷன்ல போச்சு? மதிப்பிழக்க செஞ்சுட்டீங்க. இது வந்து ஒரு நம்மளுடைய அச்சகங்கள்ல 300 கோடி தான் மாசத்துக்கு அச்சு ஆக முடியும் அப்படிங்கும் போது இதெல்லாம் பிரதமர் கணக்கிட கருத்துல கொள்ள தவறிட்டாரா அப்படிங்கிற கேள்வி எழுது. அதாவது இது தொடர்ந்து இது குறித்த பல்வேறு கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றன. இந்த டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ண 8ஆம் தேதி அன்றே நம்முடைய ஆர்பிஐல 4 கோடியே 94 லட்சம் ரூபாய்க்கு 2000 ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்பட்டு தயாராக இருந்தன. ஒன்று. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தினமும் 1 கோடியே 90 லட்சம் நோட்டுகள் அச்சடிக்கப்படுகின்றன. அதுல 1 கோடி ரூபாய் 1 கோடி நோட்டுகள் 500 ரூபாய் தாள்கள் என்பதை நான் பதிவு செய்கிறேன். வெள்ளிக்கிழமை, அதாவது நேற்று வெள்ளிக்கிழமை 4 கோடியே 30 லட்சம் நோட்டுகள் சென்றிருக்கின்றன ஆர்பிஐயிலிருந்து. 1 கோடியே 10 லட்சம் 500 ரூபாய் நோட்டு, 1 கோடியே 20 லட்சம் 100 ரூபாய் நோட்டு, 1 கோடி நோட்டுகள் 50 ரூபாய், 1 கோடி நோட்டுகள் 20 ரூபாய், 1 கோடி நோட்டுகள் 10 ரூபாய். இது தொடர்ந்து இவர்கள் சொல்வது போல் அல்லாமல் இப்போ ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஆர்பிஐல இருந்து இட் வில் டேக் சம் டைம். சார் பாருங்களேன், பிரச்சனை என்ன தெரியுமா? இப்போ ப்ராப்ளம் தான். இவர் சொன்னாரு ஏதோ நோய் வந்துச்சு, மருந்து வாங்க என்னென்னலாம் சொன்னாரு இவரு. நான் ஒரு சாதாரணமா சொல்றேங்க, ஒரு காமன் மேன நான் என்ன சொல்றேன்னா, ஒரு புகைப்பிடிப்பவனுக்கு உடல் நலம் தீங்கு வருவதை விட பக்கத்துல அந்த புகையை சுவாசிக்கிறவனுக்கு தான் அதிக தீங்கு, பாசிவ் ஸ்மோக்கர் என்று சொல்கிறார்கள். அதுபோலத்தான் லஞ்சம் ஊழல் ஒரு சிலர் செய்திருந்தாலும் அதனுடைய தாக்கமானது ஒவ்வொரு மனிதனிடமும் அந்த விலைவாசி ஏற்றம், பணவீக்கம் ஆனது இல்ல. ஹரி, யூ ஆர் எஜுகேட்டட் பர்சன். ஆனா நீங்க கேள்வி கேட்கணும்ன்றதா கேட்காதீங்க. இல்ல அதற்கு லாஜிக்க புரிஞ்சுதான் கேட்கறேன். லாஜிக் தான் சொல்றேன். வீட்ல கொசு பிரச்சனை இருக்கு, நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி அப்படினு கேக்குறாரு சிதம்பரம். களவும் கற்று மறிந்தவர். சொல்லுங்க. வீட்ல கொசு பிரச்சனை இருக்குங்கிறதுக்காக வீட்டை கொடுத்துவாங்க. அப்படி இல்லங்க, நான் என்ன கேக்குறேன், ஒரு அந்த புகைப்பிடித்தவரால ஒருத்தருக்கு கேன்சர் வந்துருச்சு, பாசிவ் ஸ்மோக்கருக்கு. 3 நாள் நீ பட்னியா இருந்தாதான் உனக்கு உடம்பு சரியாகும்னா இருப்பாங்களா இல்லையா? மக்கள் அதை உணர்ந்திருக்கிறார்கள். இந்த நாடு வளம் பெற வேண்டும் என்றால் ஒரு மனிதனும் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 25,000 ரூபாய் செலவு பண்றான், 15,000 ரூபாய் தான் செலவு பண்ணணும், 5,000 ரூபாய் சேமிக்கணும். இந்த நடவடிக்கைக்கு பணம் பணத்தை ஏன் முடக்குறாங்க? ஏற்கனவே முடக்கிய காரணத்தினால இன்னைக்கு அதை ரேஷன் பண்றாங்க. தவறு இல்லைங்க. இன்னைக்கு மக்கள் உங்க கையில இருந்து இன்னொருத்தையும் அவர்கிட்ட இன்னொருத்தையும் போனாதான் பொருளாதாரம். என் கையில இருந்து யாருக்கு போனோம்? என் கையில இருந்து எல்லாருக்கிட்டையும் போகணும். ஆனா என் கையில இருந்து இன்னொருத்த கொடுக்க எப்படி போச்சு? எப்படி நாளையிலிருந்து நம்முடைய நண்பர் 1 கோடி ரூபாய் நிலத்துக்கு 60 லட்சம் வெள்ளை, 40 லட்சம் கருப்புன்னு 40 லட்சம் கருப்பு போச்சு. இருங்க, நாளையிலிருந்து இவர் மயிலாப்பூர்ல டேங்க் பக்கத்துல கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் வாழைக்காயும் கீரை கட்டு வாங்குற போது இவர் கிரெடிட் கார்டுல தான் போய் வாங்கணும். சரி, எப்படிங்க நடைமுறை சாத்தியம்? கொஞ்சமும் நடைமுறை சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை இந்த அரசாங்கம் சொல்லுதுன்னா நீங்க ஆளுங்கட்சிங்கிறதுக்காக நீங்க நடைமுறை சாத்தியம் இல்ல. இவர் சொல்றாரு ஒரு நாளைக்கு 1 கோடியே 90 லட்சம் அடிக்கிறாங்கன்னு சொன்னாரு. இந்த 2 கோடி அடிச்சுக்கிட்டு தான் எவ்வளவு நாளைக்கு அடிக்கணும் அவரே கணக்கு சொல்றது. இல்ல, இந்த 2000 ரூபாய் நோட்டுங்கிறது பி. சிதம்பரம் அவர்களும் கூட கேட்கிறாரு. 1000 ரூபாய் நோட்டு இருந்தாக்க கள்ளப்பணம் வரும்னா 2000 நோட்டு இருக்கா வராதுன்றாங்க. இது எப்படி? இது நிரந்தரமான அரேஞ்ச்மெண்ட் இல்ல, இது ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட். யார் கையிலும் பணம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சூழல் வரக்கூடாதுன்றதுக்காக 2000 ரூபாய் கொடுத்துட்டு சப்சிக்வெண்டா இந்த 500 ரூபாய் 100 ரூபாய் டினாமினேஷன் அதிகமா அச்சடிக்கப்படும். 2000 இருந்து ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. 100 ரூபாய்க்கு ஒரு சாமா வாங்கினா மருந்து வாங்க கேட்டா 2000 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய் கொடுத்தான்னு சொல்றாங்க. சார், தற்காலிகமான செய்கிறது செய்யும். இந்த 100 ரூபாய் நோட் எல்லாம் அதிகமா நிலக்கரி ஊழல், 2G ஊழல், காமன் இந்த 2000 ரூபாய் நோட்டு
எல்லாமே ஊழல், நாசம் மொத்தமும் பண்ணி ஊழல் தான். இன்னைக்கு கருப்பு பணத்தை இந்த அளவுக்கு உருவாக்கி அவர் பேசும்போது நான் ஏதாவது இல்ல. இப்ப ஊழல் வியாபம் ஊழல் மாதிரி உலகத்திலே கிடையாது. எங்க எடுத்தீங்க? இல்ல, ரெண்டு பேருமே வேற தளத்துக்கு போறீங்க. நம்ம அது வேற தலைப்பு. இது வந்து ஒரு தற்காலிகமானது. இந்த 2000 ரூபாய் நோட்டு ஏன் இவ்வளவு வந்ததுன்னா பலர் விளக்கி இருக்கிறாங்க. இந்த 1000 ரூபாய் மன்னிக்கணும் 500 ரூபாய் நோட்டு 100 ரூபாய் நோட்டுலாம் நிறைய வர 2000 ரூபாய் நோட்டு பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ள போயிட்டு மீண்டும் 1 கோடி நோட்டு வெறும் 14% நோட்டுகள் மட்டும்தான் 100 ரூபாய் 50 ரூபாய் எல்லாம் இருக்கு. 86 எங்க சொல்ற விடுங்க. 86% இருந்துச்சு இல்ல. நீங்க 2000 ரூபாய்க்கு மேல 500 ரூபாய் நோட்டு அடிச்சிருந்தீங்கன்னாக்க அந்த புழக்கம் சரியா வந்திருக்கும். உடனடியாக முதல்ல 2000க்கு மேல 500 கொடுத்திருக்கலாமே. சார் திட்டம் 2000 கொடுக்கறீங்க. திட்டம் போட்டுதான் அது எங்க திட்டம்? ஐயோ இந்த திட்டத்திலே பாதி பேர் நீங்க ஏற்கனவே இந்த திட்டத்திலே நாடு முழுக்க செத்து போயிட்டான். நீங்க அப்படியே மிச்ச திட்டத்திலே நாடே அழிஞ்சு போயிருக்கு. அப்படியே மாத்த உங்களுக்கு எவ்வளவு இருக்க மாட்டாங்க. மாத்த முடியாது. கருப்பு பணத்தை அப்படி மாத்த முடியாது. கருப்பு பணம் உங்ககிட்ட தான் இருக்கு. எங்ககிட்ட இருக்கு. ஒரே ஒரு சொல் சொல்லி தான் நிகழ்ச்சி முடிக்கணும்னு நினைக்கிறேன். இது தொடரும். நன்றி, வணக்கம்.